அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் திருக்குறளும் நன்னெறியும். சான்றோர் பெருமக்களே, வள்ளுவப் பெருந்தகை குற்றம் கடிதல் என்னும் அதிகாரத்தில் ஒரு குறட்பா பாடியிருக்கிறார். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை. திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, எப்பொழுதும் ஒருவன் தன்னை உயர்வாக எண்ணி வியந்து மதித்து கொள்ளக்கூடாது. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை. ஒருவன் எப்பொழுதும் தன்னை உயர்வாக எண்ணி வியந்து மதித்து கொள்ளக்கூடாது. அப்புறம் நன்மை தராத செயல்களை அவன் விரும்பவே கூடாது. நல்ல செயல்களைத்தான் விரும்ப வேண்டும், தீய செயல்களை விரும்பக்கூடாது. மிக அழகாக சொல்கிறார். சில பேர் சொல்லுவான், எனக்கு ராமாயணத்தில் 10,000 செயல் மொத்தம் தெரியும், அதை நீ சொல்லாத, இன்னொருத்தன் தான் சொல்லணும். மகாபாரதத்தில் மொத்த செயலும் எனக்கு தெரியும், நீ சொல்லாத. ஏன்? அது குற்றம். யார் சொல்கிறது? வள்ளுவர் சொல்கிறாரு, நான் தான் பெரிய ஆள், என்னை விட யார் இந்த ஊரில் பெரிய ஆளாக இருக்கான், அது நீ சொல்லாத. அப்படி சொன்னால் என்னப்பா? அது குற்றம். வள்ளுவர் அது கடிய வேண்டும், அதை நீக்க வேண்டும். ஆக ஒருவன் தன்னை எப்பொழுதும் உயர்வாக எண்ணி வியந்து மதித்து கொள்ளக்கூடாது. நன்மை தராத செயலை நாம் விரும்பவும் கூடாது. எது நன்மை தராத செயல்? மது குடிக்கிறது சரியா? அது சரியில்லை. சூதாடுதல் சரியா? சரியில்லை. பொய் சொல்கிறது சரியா? சரியில்லை. பொறாமைப்படுறது சரியா? சரியில்லை. அப்போது மது குடித்தல், சூது ஆடுதல், பொய் கூறுதல், பொறாமைப்படுதல் இவையெல்லாம் நன்மை தராத செயல்களாகும். இதை நாம் விரும்பவே கூடாது. விரும்பின என்னையா? அதான் குற்றம். இதெல்லாம் நான் செய்வேன், அப்போ நீ குற்றவாளி. அதெல்லாம் பெரிய குற்றம்ப்பா, அதெல்லாம் நீ விரும்பவே கூடாதுப்பா. வள்ளுவர். ஆக எதை நாம் விரும்ப வேண்டும், எதை நாம் விரும்பக்கூடாது என்றெல்லாம் மிக அழகாக நமக்கு இந்த குறட்பாவில் திருவள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். இதே கருத்தை நன்னெறியில் சிவப்பிரகாச சுவாமிகளும் சொல்லியிருக்கிறார். கடலே அணையம் யாம் கல்வியால் என்னும் அடலேறு அணைய செருக்கு ஆழ்த்தி விடலே. முனிக்கு அரசு கையால் முகந்து முழங்கும் பனிக்கடலும் உண்ணப்படும். முழங்கும் பனிக்கடலும் உண்ணப்படும். என்ன வள்ளுவப் பெருந்தகை சொன்னாரோ அதையே சிவப்பிரகாச சுவாமிகள் நன்னெறியிலும் சொல்லியிருக்கிறார் இந்த பாடலில். ஆக என்னவா? நான் கல்வியில் கடல் சொல்லிக்காத, நான் வலிமையில் ஆண் சிங்கம் நீ சொல்லாத. என்ன வள்ளுவர் சொன்னாரோ அதையே இந்த நன்னெறி பாடலில் சிவப்பிரகாச சுவாமிகளும் அழகாக சொல்லுகிறார். கல்வியில் நான் கடல் என்று உன்னை நீயே மதித்து சொல்லாத. வலிமையில் நான் ஆண் சிங்கம் சொல்லாத, உன்னை நீ பெருசாக மதித்து கொள்ளாத. அப்புறம் சொல்கிறாரு, அகத்திய முனிவர் இருக்காரப்பா, அவர் ரொம்ப குள்ளமாக தான் இருக்கார். ஆமாம், பார்த்துருக்கேன் படத்தில். அப்படியா? அவர் குளிர்ச்சியான கடல் நீர் முழுவதையும் தம் கைகளால் முகர்ந்து குடித்து விட்டார். கைகளால் மொண்டு குடித்து விட்டார். கடலே அணையம் யாம் கல்வியால் என்னும் செருக்கு ஆழ்த்து விடலே. ஆழ்ந்து விடாதீர்கள். முனிக்கு அரசு கையால் முகந்து முழங்கும்
கடல் நீரை குடித்து விட்டார். ஒலிக்கின்ற கடல் நீரை குடித்து விட்டார். கடல் நீர் உண்ணப்படும் சொன்னார். ஆக நம்மை விட பெரிய ஆள் இருக்கிறான். உன்னை நீயே பெருசாக மதித்து கொள்ளாதே, உன்னை நீயே உயர்வாக மதித்து கொள்ளாதே. அப்போது நம்பிக்கையே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கலாம், என்னால் முடியும், அது சரி நம்பிக்கை. ஆனால் என்னால் மட்டுமே முடியும் என்பதுதான் ஆணவம், கர்வம். நம்பிக்கை மனிதனுக்கு வேண்டும், ஆணவம் மனிதனுக்கு தவிர்க்கப்பட வேண்டும். என்னால் முடியும் சொல்லலாம், அது நம்பிக்கை. என்னால் மட்டுமே முடியும், அதுதான் ஆணவம், அது கூடாது. தென்கட்சி சுவாமிநாதன்கிட்ட ஒரு ஆள் வந்தார். அவர் வானொலியில் பணிபுரிகிற காலத்தில் வந்தவன் சொன்னான், நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? தென்கட்சி சுவாமிநாதன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அப்படியா, டேய் 2 நாற்காலி போடுற அவருக்கு, ஐயா நீங்கள் 2 நாற்காலியில் உட்காருங்கன்னாரு. அடங்கி போனான். ஆக நான் யார், நான் எவ்வளோ பெரிய ஆள் சொல்லாத, அதை நீ சொல்லாத. ஒரு 25 வயசு பையன் வந்து சொன்னான், ஐயா நீங்கள் தான் பாதிரியார்கிட்ட சொன்னான், நீங்கள் தான் என் கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்க. அவள் ரொம்ப ஆணவம் பிடிச்சி அலையிறா, என்னை விட 20,000 ரூபாய் அதிகமாக ஊதியம் வாங்குறான். அவள் சொல்கிறா, யோ உன்னை விட நான் 20,000 அதிகமாக வாங்குறேன்யா அப்படின்னு என்னை மதிக்கவே மாட்டேன்றா. அதனால் நான் மன முறிவு செஞ்சிடலாமான்னு யோசனை பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ அவர் அந்த பாதிரியார் சொன்னார், ஆமாம் கடினம்தான், 2 படுக்கையில் 2 பேர் படுக்கிற படுக்கையில் 4 பேர் படுத்தா அது துன்பமாக தான் இருக்கும், இடம் நெருக்கடியாக தான் இருக்கும் அப்படின்னு பாதிரியார் சொன்னார். இந்த வந்தவன் சொன்னான், இல்லையே நாங்கள் 2 பேர் தானே படுக்கிறோம், உங்கள்கிட்ட நான் 4 பேர் படுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா. அப்போ பாதிரியார் சொன்னார், நீ உன்னுடைய ஆணவம், உன் மனைவி அவளுடைய ஆணவம். அப்போ 2 பேர் படுக்கல, இப்போ 4 பேர் படுக்கிறீங்களா, நெருக்கடி தான், குடும்பம் நடத்துவது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். சான்றோர் பெருமக்களே, குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நான் தாண்டி பெரியவன். இவன் சொன்னான்னா, யோ நான் தான் பெரிய ஆள், என்னை விட நீ 20,000 கம்மியாக வாங்குற. அந்த எண்ணம் வந்தால், குடும்பத்தில் ஆணவம் வந்தால் குடும்பம் அழிந்தது, குடும்பம் ஒழிந்தது, வாழ்க்கை வாழ முடியாது. குடும்பத்தில் நான் தான் 2 பேரும் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா முடிஞ்சது கதைன்னு அர்த்தம். சான்றோர் பெருமக்களே, ஆணவத்தை விட்டு ஒழிக்க வேண்டாம். அப்போ என்ன தான் பண்ணணும்? அன்பாக இருக்க வேண்டும். நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு இவன் சொன்னான்னா அவன் அரக்கன்னு அர்த்தம். குடும்பத்தில் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு அந்த பொம்பளை சொன்னான்னா அரக்கின்னு அர்த்தம், ராட்சசின்னு அர்த்தம். அப்போது இந்த அரக்கனும் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் அரக்கும் இருக்கக்கூடாது. அந்த 2 பேரும் தோற்று ஒன்று ஜெயிக்கணும். 2 பேரில் எதுனா ஒன்று வெற்றி ஒன்று தோல்வி தானேப்பா. 2 பேரும் தோற்றா யாரா வெற்றி பெறுறதுன்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் வெற்றி பெற வேண்டும். குடும்பத்தில் ஆண் என்கிற அந்த அரக்கனும் பெண் என்கிற அந்த அரக்கியும் அரக்க குணமும் ஒழிந்து அழிந்து எது வெற்றி பெற வேண்டும்? குடும்பம் வெற்றி பெற வேண்டும். சான்றோர் பெருமக்களே, இளைஞர்களே, ஆணவத்தை விட்டு அன்பாக வாழ்ந்து கணவனும் மனைவியும் நாம் ஒன்றாக வாழ்வோமா? மன முறிவு இல்லாத நல்ல வாழ்க்கை வாழ்வோமா? வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.